உள்ள வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள சரோஜா தேவியின் உடல். தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் காவல்துறை. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மரண செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கம். ஆன்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர வாய்ப்பு. அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் உதயநிதி தங்களது கூட்டணியை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என பேட்டி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோதிகாரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நாளை தொடக்கம். 10,000 முகாம்கள் நடைபெறவுள்ள நிலையில் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு. 4 IAS அதிகாரிகள் அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம். ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார் அமுதாவிற்கு பொறுப்பு. எம்பியான கல்யாண சுந்தரம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம். புதிய பொறுப்பாளராக சாக்கோட்டைக்கு அன்பழகன் நியமனம். திருவள்ளூரில் டீசல் டேங்கர் ரயில் தீ விபத்துக்கு தண்டவாளம் 2 துண்டாக உடைந்ததே காரணம். முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேட்டி. ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு. சோ அந்த கிராக் தான் முக்கியமான. ஏன்னா அந்த ட்ராக்கை நம்ம ரிவ்யூ பண்ணப்போ கூட அந்த கிராக் ஆலதான் அந்த வீல் தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. அபாண்டமான பழி சுமத்த வேண்டாம் என வைகோவுக்கு மல்லை சத்யா பதிலடி. மதிமுகவின் அசாதாரணமான சூழ்நிலைக்கு தான் காரணமல்ல என்றும் விளக்கம். OPS யார் பின்னாலும் செல்ல வேண்டியதில்லை என பண்ருட்டி ராமச்சந்திரன் பேச்சு. எடுக்கப்பட்ட சில முடிவுகளை சொல்ல முடியாது என ஓ பன்னீர்செல்வம் சூசகம். சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் DPI வளாகம் அருகே சாலை மறியல். பணி நிரந்தரம் கோரி சாலையில் படுத்து போராட்டம். திருவாரூர் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக புகார். காவல்துறை விசாரணை நடத்த ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆணை. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் பாலக்காடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எல்லை வழியாக தமிழ்நாட்டிற்குள் வருவோருக்கு உடல்நல பரிசோதனை. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. பாரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பின் சேசிங் காட்சியின் போது அந்தரத்தில் பறந்து கீழே விழுந்த கார். சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் பரிதாபமாக உயிரிழப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்ற வழியனுப்பு நிகழ்ச்சி. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர். நடத்தலாம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னபோது ஒவ்வொரு கூட்டமும் முதல் நடத்திய கூட்டங்களுக்கு மிகையாக அந்த கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஆணையிட்டதன் அடிப்படையில்
முதலாவதாக கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டது. அடுத்து திருச்சி மண்டலத்தில் நடத்தப்பட்டது. அடுத்து மதுரை மண்டலத்தில் நடத்தப்பட்டது. அந்த முடிவுக்கு பிறகுதான் 2014 மீண்டும் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுடைய ஆதரவை பெற்று மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்று தொடர்ந்து 2016 ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்ற ஒரே தலைவராக ஒரே முதலமைச்சராக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடு தான் அச்சாரமாக அஸ்திவாரமாக அமைந்தது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக முதல் கூட்டம் காஞ்சிபுரம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி. இந்த திராவிட இயக்கம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கும் வரலாற்றில் பல முத்திரைகளை பதிப்பதற்கு அவர்தான் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பதனை நான் இன்றைக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒரு ராசியான இடம். 2016 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் போட்டியிட்டு 38 இடங்களில் வென்ற அந்த நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டத்தை நடத்துங்கள் என்று எங்களுக்கு ஆணையிட்டு அந்த கூட்டத்தை அங்கு நடத்தி தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடத்தினார்கள். நம்முடைய கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் தொடங்கி அனைத்து வருவாய் மாவட்டங்கள் கூட்டம் நடைபெற்று முடிந்த பின்பு மதுரையில் 4/9/2025 வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தப்படும். அந்த மாநில மாநாட்டில் நம்முடைய அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு, எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு, அத்தனை கொள்கை விளக்கங்களும் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு அங்கு நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவோ இந்த 2 ஆண்டு காலம் பல சூழ்நிலை வந்தது, நமக்கு எவ்வளவோ பின்னடைவை நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டு நீர்த்தி போக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பல நிலைகளில் நமக்கு தொல்லைகள் துயரங்கள் கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய திறமையை சக்தியை வெளிக்காட்டுவோம் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சை சின்னம் கொடி இல்லை மணி அங்கு போறோம். அங்கு போய் மக்களை மட்டும் சந்திக்கின்றோம். அங்க இருக்கின்ற கழகத்தினுடைய 6 சட்டமன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், நம்முடைய கழக பல்வேறு மாவட்டங்களில் வருகை புரிந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் காரணமாக இந்த ராமநாதபுரம் எப்படிப்பட்ட தொகுதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டு. பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டில் 33% பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்ற. அடுத்து 33% பெற்ற ஒரே சுயேட்சை வேட்பாளர் உங்களில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை மக்கள் நிரூபித்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்பது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபணமாயிருக்கிறது.